டெத் வேஸ்ட். விஜய் எங்களுக்கு பிடிக்காது. அவர் வந்து எங்க அப்பாவை தோக்கடிக்கலான்னு வந்திருக்கிறாரு. இல்லைனாலும் உங்க அப்பா ஜெயிச்சு கிழிச்சிருவாரு. அவர் வந்து எங்க அப்பாவை தோக்கடிக்கலான்னு வந்திருக்கிறாரு. என்னது, அவரு உனக்கு அப்பாவா? இந்த விஷயம் வாக் பண்ணுக்கு தெரியுமா? ஸோ எஸ் மக்கள் எல்லாரும் கொடுக்க பார்த்துக்கிட்டு இருப்பது எம்ஆர் ரெப்ரஸன்டேஷன்ஸ். நான் உங்கள் எம்ஆர் சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே ட்ரோல்ஸ், டிவிகே வர்சஸ் டிஎம்கே மீம் ட்ரோல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி மறக்காம எல்லாரும் எம்ஆர் ரெப்ரஸன்டேஷன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்களாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனா அவங்களே நாங்க தோக்கடிப்போம், இது சத்தியம். ஆனா நாங்க உங்க அப்பாவை தோக்கடிப்போம், இது சத்தியம். நாங்க திமுக தொண்டர்கள் தொண்டர்கள் இல்ல. ஓகே, ஐ டோன்ட் சப்போர்ட் திஸ் வேர்ட். இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுற கேட்டகரி கிடையாது. இந்த வீடியோ ரியாக்ஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. கிளியராக சொல்கிறேன், டிஸ்க்ளைமர். நாங்க எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. அவரு மகளிருக்கு 1000 ரூபாய் ரேஷன் சீட்டுக்கு தர்றாரு எங்களுக்கு. கொடுத்த காசுக்கு மேல ரொம்ப தான் இந்த அக்கா கூவுது. அப்படி எவ்வளோதான் இந்த அக்கா? கமெண்ட்ஸ்ல இவங்க கமெண்டேட்டர்ஸ், இவங்க கமெண்டர்ஸ் இல்லப்பா, ரோஸ்டர்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சீரியஸா கொடுத்தீங்க நீங்க. உடனே முதலமைச்சர் ஆக முடியுமா? உடனே ஆக முடியுமே. உங்க அப்பா 2024 தோத்தா. இவர் எப்படி இருந்து எம்எல்ஏல இருந்து கஷ்டப்பட்டு மேல இடத்துல வந்திருக்கிறாரு. திருட்டு பையனா இருந்து கஷ்டப்பட்டு மக்களை கொள்ள அடிச்சு மேலத்துல வந்திருக்காருல, பாவம்ல. எடுத்தன்ன முதலமைச்சர் நாட்டுல எத்தனை பொம்பளைங்க சும்மா இருக்க முடியுமா? நாங்க இப்பயும் நீ கலெக்டரா இல்லம்மா, சும்மா தான் இருக்க. அண்ட் இன்னொரு மேட்ரு, அவங்க கலெக்டராக இருக்கிறாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, அது உனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ நீ கமெண்ட்ஸில் எதுவும் சொல்லாத பிரதர். அதுக்கப்புறம் கிளம்பி வருவாங்க உன்னை வச்சு செய்கிறதுக்கு. உனக்கு நான் இது முன்னாடியே சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. கண்டினியூ. அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? வாயில் வேணா முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம். 2026க்கு அப்புறம் உங்க அப்பா அது கூட சொல்ல மாட்டாங்க. கரூர்ல மக்களை சாவடிச்சிட்டு போயிட்டார். மக்களை 41 மக்களை சாவடிச்சவே விஜய் தான். விஜய் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேட்குறேன் சொல்கிறேன். என்னன்னா கேட்குறது என்னன்னா, அவங்க கேட்ட இடத்துல ஏன் பெர்மிஷன் கொடுக்கல, அண்டு ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் வரும் தெரிஞ்சிருந்தோம் ஒரு குறுகிய ஒரு கன்ஜஸ்டடான இடத்த ஏன் கொடுக்கணும். இன்னொன்று, இந்த பிரச்சனையை வச்சு தனக்கு சாதகமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிற கட்சிக்காரங்களை ஏன் யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனையை வச்சு தன் கட்சிக்கு ஆள் தேடுறவங்களை ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. தன்னோட கட்சிக்கு பலம் சேர்க்கிறவங்களை ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. இது ஒரு பிரச்சனையாக பார்க்காம தன்னோட கட்சிக்கு ஆள் சேர்க்கிற விதமாக, சப்போர்ட் சேர்க்கிற விதமாக ஒரு கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அதை ஏன் ஒரு பிரச்சனையாக பார்க்க மாட்டேன்றாங்க. இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இதை யாராச்சும் கேட்க வந்தா இவன் டிவி கேட்பா, இவன் டிவி கேட்பா. நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, எந்த பொலிட்டிஷியனுக்கும் சப்போர்ட்டர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், எனக்கு பட்டதை எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லிட்டு போகலாம். கள்ளக்குறிச்சியில உங்க தாத்தா வந்தா சாவடிச்சாரு. திஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். தேடி எடுத்துடுறானுங்கடா டே இவனுங்க. எப்பா யார் தான் செஞ்சிடறானுங்க. ஆனா எங்க அப்பாவை வந்து தப்பா சொன்னவரே அந்த கடவுளாவே கேட்கும். எங்க அம்மா கேட்காது விடாதவர. இப்போ உங்க அம்மாவை கேட்டு என்னமோ பிரயோஜனம்? அப்பா யாருன்னே தெரியாம. அம்மாடியோ, யாரெல்லாம் இவனுங்க இவ்வளோ தைரியமா இப்படிலாம் கமெண்ட் அடிச்சிருக்கானுங்க. வந்து சர்க்கார் படம் நடிச்சிட்டு படத்துல வர்ற மாதிரியே நேரடியா அரசியல் அந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு மேடம் பார்க்கல போல பாக்குறாரு. அதெல்லாம் முடியாது. ஸ்டாலின் அங்கிள் 2026ல முதலமைச்சர் ஆகும்னு பாக்குறாரு. அது முடியாது. பாக்குற இடம் எல்லாம் கருப்பு சவுப்பு தான். பெண்கள் பாதுகாப்பு நேரடியா தெரியுது. தெரியுதாமா? அப்ப அவர் இடுப்புல தூக்கி வச்சுக்கோமா. தூய தமிழ நம்ம தலைவரங்க பேசிட்டு இருக்காரு பாருங்க. ஆமாமா, நல்லா தூய தமிழ்ல பேசுறாங்க. இவனெல்லாம் யாருப்பா? நான் சொல்றேன், இவங்கெல்லாம் வந்து கமெண்டர்ஸ் இல்லப்பா, ரோஸ்டர்ஸ்.
வறுத்து எடுக்கிறாங்க சீரியஸா. ஆனா எனக்கு ஒன்றும் புரியலம்மா. விஜய் கட்சியில யாராவது ஒரு தூய தமிழ்ல பேசுறாங்க பாத்தீங்களா? அந்த டீசென்ட் கிடையாது. பார்த்தம்மா, பின்னாடி டீசெண்டா இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க பாருங்கம்மா. லட்சக்கணக்கான மக்கள்லாம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளவு டீசெண்டா ட்ரீட் பண்றாங்க பாருங்க. பார்த்தம்மா, டீசெண்டா கியூல 200 டீசெண்டா கியூல 200 ரூபா வாங்கிட்டு இருக்கானுங்க. வா வாங்கிட்டு இருக்காங்கம்மா. மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமையணும்னா உதயசூரியனால மட்டும்தான் முடியும். என்னைக்குமே திமுக மட்டும்தான் மலரும். திமுகனா பூவா மலர்றதுக்கு? உதயசூரியன் இட்ஸ் நாட் அ பூ ஃபார் மலரிங், தட் இஸ் அ சன். உதயசூரியன், புரியுதா மேடம்? எவ்வளோ மழந்தாலும் பொங்கல் பரிசு உனக்கு 3000 தருவாங்கம்மா. சேர்த்து 100 ரூபா தர மாட்டாங்கம்மா. சும்மா நேத்து முளைச்ச மழையில பெஞ்ச காளான்லாம் தமிழகத்துக்கு வந்து வரவே முடியாது. நேத்து மழை பெஞ்சா இன்னைக்கு காளான் முளைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காளான் மீன்ஸ் மஷ்ரூம். அது தீய சக்திலாம் கிடையாது, திமுக எரிசக்தி. தமிழ்நாட்டுக்கு ஒளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், உதயசூரியனா மலர்ந்துகிட்டே தான் இருக்கும். டார்ச் லைட் ஃபேக்டரி வச்சிருப்பாங்க போல. ஜஸ்ட் ஃபார் ஜோக். இல்ல அந்த கவுண்டர் நல்லா இருந்துச்சு சொல்லாமேன்னு சொன்னேன். ஜஸ்ட் ஃபார் ஜோக். நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, எந்த கட்சிக்கும் நான் வந்து ஃபேவரபிளாக பேசுகிற ஆளும் கிடையாது, அவ்வளோதான். ஆனால் இந்த வீடியோவில் நீ டிவி கேக் சப்போர்ட்டாக பேசுனியடா. அங்கே அந்த பிரச்சனையை பற்றி நான் பேசினேன், நான் டிவி கேக் சப்போர்ட் பண்ணி பேசல, இது புரிச்சுக்கங்க. கொடுத்த காசுக்கு மேல இந்த அக்கா ரொம்ப தான் கூவுது. அப்படி எவ்வளோடா இந்த அக்கா கொடுத்தீங்க? நாட்டுக்காக நம்ம தளபதியார் வந்து நமக்காக ஜூஸ், சிப்ஸ், ரஸ்க், பிஸ்கட், கடலை மிட்டாய், மிச்சர் இருக்கு, கேக் இருக்கு. ஆண்டி வந்து டெம்பரவரியா ஒரு மினி பேக்கரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரொமோஷன் தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் வெளில போறீங்கனாலோ இல்லை ஃபேமிலியோட ஏதாவது ட்ரிப்புக்கு போறீங்கனாலோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம், இல்லை கடையில் டேரெக்டாகவும் போய் வாங்கிக்கலாம். ரொம்ப மலிவான தொகையில் ஆண்டி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரொமோஷன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்றச்ச நீங்கள் பார்த்து இங்கே தெரிஞ்சுக்குவீங்க. சூப்பர் மினி பேக்கரி. ஜூஸு, கேக்கு, கடலை மிட்டாய் எல்லாம் பைக்கில் போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். காசு எவ்வளோ கொடுத்தாங்க? அதாவது இந்த மீம்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு வீடியோ போட்டவங்க கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆடியோவாக ஒருத்தர் பேசி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பாருங்களா, அவர் மனுஷன் தரமாக செஞ்சுட்டாரு. திரும்ப தண்ணி 2 பாட்டில் வச்சிருக்காங்க நமக்காக, எனர்ஜிக்காக. கொஞ்சம் நல்லா எனர்ஜிட்டிக்காக தண்ணியா? தண்ணி வந்து ஹைட்ரஜனுக்காக குடிக்கிறது, எனர்ஜிக்காக குடிக்கிறதுக்காகனா எனர்ஜி ட்ரிங்கா? ஹைட்ரஜனுக்காக குடிக்கிறது, தாகத்துக்கு குடிக்கிறது. பாரு, பாட்டிலுக்கு சேர்த்து 10 ரூபா வச்சிருப்பாங்க. பாட்டிலுக்கு சேர்த்து 10 ரூபா. நம்ம தளபதியார் வந்து நமக்காக கொடுத்துறாரு, பெண்களுக்காக. பெண்கள் இந்த வெயில்ல வந்து களைச்சு போயிருவாங்க, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க நின்று எப்பயே பேசிட்டேரு. உன் தளபதி கொடுத்து ஜூஸ் அந்த அக்கா எடுத்து போது பாரு. பிரதர், அந்த அக்கா வந்து அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துன்னு போல, கீழே விழுந்த ஜூஸை எடுக்க போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த அர்க்கூரி டிஜை வந்து இவ்வளவு பேர் அந்த வேலுசாமி படத்துக்கு வந்தாங்களா, ஒருத்தருக்காவது ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பாரா சொல்லுங்க? கொடுக்கல. மக்களே, நான் அந்த கூட்டத்துக்கு போனாங்க, நீங்க தான் சொல்லணும் என்ன கொடுத்தாங்கன்னு. ஸோ எஸ் மக்களை, இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தோணுது, அண்டு நான் சொன்னதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.